ஹாப்பி மார்னிங் கைஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வெஹிக்கிள் எர்டிகா பார்த்தோன்னா பெட்ரோல் ப்ளஸ் சிஎன்ஜி வேரியன்ட். இதில் இன்னைக்கு பண்ண போகிற ஒர்க் என்னன்னு பார்த்தோன்னா, ஏசி ஆன் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்ச நேரம் கூலிங் வருது, அதுக்கப்புறம் அப்படியே ட்ராபேக் ஆகிடுன்னு கஸ்டமர் சொல்லியிருந்தாங்க. ஃபேனுக்கான லைன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தா ஃபேனுக்கான ஒயர் எல்லாமே தனித்தனியாக கட் ஆயிருக்கு. யார் இந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணியிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. வெறும் ஃபேனுக்கான லைன் மட்டும் இல்லாமல் ஃபியூஸ் பாக்ஸ் பக்கத்தில் இருக்க ஒயரையும் சேர்த்து தான் கடிச்சு வச்சிருக்கு. அண்ட் ஆல்சோ ஹார்னுக்கான லைன் எல்லாமே கடிச்சு வச்சிருக்கு. இதை எப்படி ப்ரோ ரெடி பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, ஃபுல்லாகவே சால்ட்ரிங் வச்சு பக்காவாக ரெடி பண்ண போகிறோம். பிகாஸ் நம்ம என்ன தான் ட்விஸ்ட்டு பண்ணாலுமே இப்போதைக்கு நல்லாயிருக்கும், பட் ஃப்யூச்சரில் போக போக அந்த ட்விஸ்ட்டில் ஏதாவது லூஸ் இருக்குது அப்படின்னா ஃபேன் சரியாக ஓடாமல் இருக்கலாம், கூலிங் வராமல் இருக்கலாம், திடீர்னு ஓடலாம். ஸோ இந்த கம்ப்ளைண்ட்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுக்காக சால்ட்ரிங் பண்ணுறது தான் பெஸ்ட்டான ஐடியா. இல்லை அப்படின்னா இன்னொரு ஐடியாவும் இருக்குது, செட்டாக ஒயரிங் கிட்ட சேஞ்ச் பண்ணுறது. பட் இப்போதைக்கு நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லை, சால்ட்ரிங் பண்ணாலே கன் மாதிரி நின்றோம். சால்ட்ரிங் பண்ணதுக்கப்புறம் வெஹிக்கிளை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஏசி ஆன் பண்ணி பார்த்தோம். ஃபேனோட லோ ஸ்பீட் அண்ட் ஹை ஸ்பீட் பக்காவாகவே ரன் ஆச்சு. வெஹிக்கிளை ஸ்கேன் பண்ணி ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு செக் பண்ணி பார்த்தோம், எந்த ஒரு ஃபால்ட்டும் இல்லை. அப்புறம் என்ன எப்பவும் போல் ஒரு ஜென்ரலாக செக் பண்ணி கஸ்டமர் கிட்ட ஹாப்பியாகவும் சூப்பராகவும் டெலிவரி பண்ணியாச்சு. இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.